Good morning, my dear students. Today we discuss about the topic is engineering mathematics. அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெட்டர் சி. நம்ம வந்து 10th, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை மேக்ஸ் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 12th நம்ம மேக்ஸ் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் 10th வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ப்ராபபிலிட்டி, இதுதான் மெயினாக நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் அதில் செய்முறை வடிவில் வந்து அதிகமாக படிச்சிருப்போம். அது கிராஃப் அதில் அதிகமாக படிச்சிருப்போம். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ், அதாவது வகைக்கெழு சமன்பாடுகள், இன்னொன்று வந்து இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ இதை பற்றி நம்ம அதிகம் படிச்சிருப்போம். அதனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம்னா இம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு சில கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 செமஸ்டர் இருக்கும். அதில் 7வது செமஸ்டர் வரையிலையுமே வந்து மேக்ஸ் இருக்கும். ஒரு சில கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th செமஸ்டர் 5th செமஸ்டரோடு இருக்கும். அதில் ஒரு சில கோர்ஸில் வந்து 7th செமஸ்டர் வரையிலையுமே வந்து மேக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1, என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 2, மேக்ஸிமம் இதில் கவர் ஆகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்டு இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். அதனுடைய பயன்பாடுகள் அதில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைன், காஸ், டேன், இதை பேஸ் பண்ணி நிறைய ஈக்குவேஷன்ஸ், சமன்பாடுகள் வந்து நிறைய இருக்கும். இது வந்து 3rd செமஸ்டர் வருது. அடுத்து 4th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், அந்த மாதிரியான கணித பயன்பாடுகள் வந்து இருக்கும். அதுபோன்று 5வது 6வது 7வது செமஸ்டரில் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு சில என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் தேவையான சில கணித பயன்பாடுகள் இருக்கும். அதை பயன்படுத்தி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக இந்த கால என்ஜினியரிங் படிப்புகளுக்கு 7வது செமஸ்டர் வரையிலும் கணித பயன்பாடுகள் இருக்கிறது. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், கணிதம் வாழ்க்கைக்கு அவசியம் என்பதே. மீண்டும் நீங்கள் அதை பயன்படுத்தினால் மட்டுமே கணித பாடப்பிரிவுகளில் நல்ல மதிப்பெண்களையும், அதுபோன்று என்ஜினியரிங் துறை சார்ந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அவ்வாறு நீங்கள் தேர்ச்சி பெற்றால் அதற்கேற்றவாறு உங்களுடைய மதிப்பெண்களும், பிறகு உங்களுடைய தரமான வேலைவாய்ப்புகளும், அதை பொறுத்து உங்களுடைய சேலரியும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நமது அடுத்த கணித வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.